திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 62ஆம் ரகசியம். அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரைப் போலே. சாமி, இது திருவரங்கத்தில் நடந்த சம்பவம் என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். உடையவருக்கு இன்னொரு பெயர் எம்பெருமானார். ஒரு நாள் திருவரங்கத்தில் உடையவர் வழக்கம் போல திருப்பாவை பாடிக்கொண்டு பிக்ஷை மாதுகரம் எடுக்க புறப்பட்டார். அப்போது அவர் எதிரே சில வண்டிகள் மூட்டைகளுடன் வருவதை கண்டார். அதில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் பெயர் யக்ஞமூர்த்தி. அத்வைத சந்நியாசி, மிகப்பெரிய அறிஞர், வேதம் உபநிதத்தில் பண்டிதர், அத்வைத தத்துவத்தை கரைத்து குடித்தவர், காசி போன்ற வடதேசங்களுக்கு சென்று பலரை வாத போரில் வென்றவர். அவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. உடையவரை பார்த்தவுடன் வண்டியிலிருந்து கீழே இறங்கினார். நீர்தான் ராமானுஜரா என்றார். உடையவர் பணிவுடன் ஆம், அடியேன் ராமானுஜன் என்றார். திருவரங்கத்தில் உமக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். உம்மை வாதத்தில் வென்று அத்வைத்தமே சிறந்த தத்துவம் என்று நிலைநாட்ட பல வண்டிகளில் நான் எழுதிய நூல்களுடன் வந்திருக்கிறேன். இந்த மூட்டைகளில் எல்லாம் நான் எழுதிய ஓலைச்சுவடிகள். எப்போது வாதத்தை வைத்து கொள்ளலாம் என்றார். பல வண்டிகளில் கட்டுக்கட்டாக ஓலைச்சுவடி மூட்டைகளும் யக்ஞமூர்த்தியின் சீடர் கோஷ்டியும் திருவரங்க தெருவை அடைத்து கொண்டிருந்தது. உடையவர் அரங்கன் விருப்பம் அப்படி என்றால் சரி என்றார். யக்ஞமூர்த்தி ராமானுஜரை விடவில்லை. நான் வாதத்தில் தோல்வி அடைந்தால் உமது பாதுகைகளை என் தலைமீது சுமக்கிறேன். என் பெயருடன் தமது பெயரை சேர்த்து கொள்கிறேன். இவை மட்டுமில்லை, நீர் போதிக்கின்ற வைணவத்தை ஏற்கிறேன். நான் ஜெயித்துவிட்டால் நீர் என்ன செய்ய போகிறீர் என்றார் யக்ஞமூர்த்தி. உடையவர் ஆழ்வார்கள் தொடங்கி நாதமுனிகள் ஆளவந்தார் போதித்த வைணவம் என்றும் தப்பாகாது. திருக்கச்சி நம்பிகள் மூலம் அருளிய 6 வார்த்தைகளில் ஒன்று வேறுபாடே உண்மை என்பதாகும். அப்படி இருக்க நான் தோற்றால் அது எனது பலவீனத்தையே குறிக்கும். தோல்வியை ஒப்புக்கொண்டு இனி வைணவத்தை யாருக்கும் போதிக்க மாட்டேன். வைணவம் சம்பந்தமாக எதையும் எழுதவும் மாட்டேன் என்றார். யக்ஞமூர்த்தி, சரி, வாதத்திற்கு தயாராக வாரும் என்று புன்னகைத்து கொண்டு வண்டியில் ஏறி புறப்பட்டார். வண்டிகளும் சீடர்களும் சென்ற திருவரங்கம் வீதி முழுவதும் புழுதியில் நிரம்பியது. உடையவர் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று திருப்பாவையை பாடிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். திருவரங்கம் தாயார் சந்நிதியின் எதிரில் கருத்துரை மண்டபத்தில் உடையவர் யக்ஞமூர்த்தி கோஷ்டிகள் எதிரெதிரே அமர்ந்தார்கள். வாதம் தொடங்கியது. யக்ஞமூர்த்தி வேதம் உபனிஷதம் எல்லாம் நன்கு கற்றவர். அதனால் வாதம் போர் போன்று காட்சியளித்தது. வெற்றி தோல்வி இல்லாமல் 16 நாட்கள் நடந்தது. நாட்கள் போக போக யக்ஞமூர்த்தியின் வாதம் வலுப்பெற்றது. 17வது நாள் யக்ஞமூர்த்தியின் வாதம் வலுப்பெற்று உடையவர் பதில் கூற முடியாமல் இருந்தார். யக்ஞமூர்த்தி வெற்றி பெற்றதாகவே எண்ணி, என்ன ராமானுஜரே, நாளைக்கு சந்திக்கலாம், வெற்றி விழாவை ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். உடையவர் வாடிய திருமுகத்துடன் மடத்திற்கு சென்றார். ஆழ்வார் காலம் தொடங்கி ஆளவந்தார் காலம் வரை இணையற்று விளங்கிய வைணவத்திற்கு தன்னால் இழுக்கு நேர்ந்து விடுமோ என்று கலங்கினார். அவர் நித்தியம் வழிபடும் பேரருளாளன் விக்கிரகத்தை சேவித்துவிட்டு, பல சோதனைகளிலிருந்து என்னை விடுவித்தாய், ஆனால் இன்றோ பெரிய சோதனை ஒன்றை கொடுத்து விட்டாய் என்று வெறுத்த மனதுடன் பெருமாளுக்கு அமுது படைத்துவிட்டு தான் எதுவும் உண்ணாமல் உறங்கச் சென்றார். இரவு கனவில் காஞ்சி வரதராஜ பெருமாள், இந்த தர்க்கத்தால் உமக்கு ஒரு நல்ல சிஷ்யனை தந்தோம். ஆளவந்தார் செய்த கிரந்தங்களை மறந்தீரோ என்று கூறினார். உடையவர் சட்டென்று எழுந்தார். அவர் மனதில் தெளிவு பிறந்தது. எப்போது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தார். காலை நீராடிவிட்டு பேரருளாள பெருமாளை வணங்கி சேவித்துவிட்டு ஆளவந்தாரையும் அவருடைய ஸ்லோகங்களையும் மனதில் தியானித்து கொண்டு சிங்கம் போல நடந்து சென்றார். யக்ஞமூர்த்தி உடையவரை பார்த்தார். அவர் முகத்தில் கம்பீரம் தெரிந்தது. அந்த கம்பீரத்தில் ஆணவம் தெரியாமல் ஞானம் ஒளிர்ந்தது. உடையவருடன் பெருமாளும் எதிரே இருக்கும் திருவரங்க தாயாரும் துணை இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். உடனே நான் தோற்றேன் என்று உடையவரின் பாதங்களில் விழுந்தார் யக்ஞமூர்த்தி. இந்த திடீர் திருப்பத்தை கண்ட உடையவரும் கூடியிருந்த சீடர்களும் வியந்தார்கள்.
உடையவர் தர்க்கம் வேண்டாமா என்றார். யக்ஞமூர்த்தி எம்மை மன்னிக்க வேண்டும். பெருமாளும் திருவரங்க அரங்கநாயகி தாயாரும் பக்கம் இருக்கும் போது தங்களிடம் பேசக்கூட எனக்கு அருகதை இல்லை என்றார். யக்ஞமூர்த்தியை தழுவிக்கொண்டு அவரை தாயார் சந்நிதி பெருமாள் சந்நிதிக்கு அழைத்து சென்றார் உடையவர். பெருமாளை சேவித்துவிட்டு அவரை தன் மடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே உடையவர் தினமும் வழிபடும் பேரருளாளனை காண்பித்து, இந்த பேரருளாளன் அருள்தான் உம்மை எம்பக்கம் சேர்த்தது என்று கூறி, இந்த பேரருளாளனே தம்மை எம்பக்கம் சேர்த்தார் என்றார். இவ்வாறு கூறி யக்ஞமூர்த்திக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற பெயரை சூட்டிய போது அவர் பேரருளாளன் முன் விழுந்து சேவித்தார். பேரருளாளன் அருளாள பெருமாள் அதையும் உடையவரின் பெயரான எம்பெருமானார் இரண்டையும் சேர்த்து வைத்தார். உடையவர் தன்னுடைய சிஷ்யர்களான அனந்தாழ்வான் எச்சான் போன்றவர்களை அவருக்கு சிஷ்யராக்கினார். பிறகு வாரீர் அருளாள பெருமாள் எம்பெருமானாரே என்று அழைத்து, இனி நான் தினமும் திருவாராதனம் பூஜை செய்யும் பேரருளாள பெருமானுக்கு நீரே திருவாராதனம் செய்ய வேண்டும் என்றார். சாமி, இப்படி அத்வைத வாதத்தை முறியடிக்கும் அளவிற்கு எனக்கு பெருமாள் அருளும் அறிவும் இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். அப்போது ஒரு சிஷ்யர், பெண்ணே, ராமானுஜர் செய்த வாதங்கள் பற்றி தெரியுமா என்றார். சாமி, அந்த அளவிற்கு எனக்கு அறிவு இல்லையே. உலகமே மாயை என்கிறது அத்வைதம், ஆனால் அப்படி இல்லை என்கிறது வைணவம். இதற்கு மேல் நீங்கள்தான் அதை விளக்க வேண்டும் என்று உடையவரை பார்த்தாள் அந்த சின்ன பெண். உடையவர் புன்னகைத்து கொண்டு, பெண்ணே, நாராயணனே பரம்பொருள், அவனே பரபிரம்மம். இந்த ஆகாயத்திற்கு பிறகு என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்றார். ஆகாயத்திற்கு பிறகு ஆகாயம், அதற்கு பிறகு என்ன என்று தெரியாது என்றாள். உண்மை, அதற்கு பிறகு என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. அதுபோலதான் பிரம்மம் என்ற நாராயணன், அவனை அறிந்து கொள்ள முடியாது. அவனை அறிந்து கொள்ள முடியாது என்று அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்றார். அந்த பெண் அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்று கூர்ந்து கவனிக்க உடையவர், பெண்ணே, நாராயணன் ஒருவனே இருந்தான். இந்த நீர், காற்று, அக்னி, நிலம், ஆகாயம், மரம், செடி, கல், மண், விலங்குகள், மலை, நீ, நான், பிரம்மாவும் மற்ற தேவதைகள் எல்லாம் தன்னுள் இருந்து தோற்றுவித்தான் நாராயணன். பிரளய காலத்தில் இவை எல்லாம் மீண்டும் நாராயணனின் உள்ளே சென்றுவிடும் என்றார். இது எப்படி சாத்தியம் என்று அந்த பெண் புரியாமல் விழித்தாள். உடையவர், பெண்ணே, அந்த மரக்கிளையில் என்ன தெரிகிறது என்றார். அந்த பெண், ஒரு சிலந்தி வலை பின்னி இருக்கிறது என்றாள். இந்த வலையை சிலந்தி தன்னிடமிருந்து உருவாக்குகிறது, பிறகு அதை தானே விழுங்கவும் செய்கிறது. ஒரு சாதாரண சிலந்தி இதை செய்ய முடிந்தால் நாராயணரால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? நாராயணனே எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் செய்விக்கிறார் என்றார். அப்போது சில தூறல் விழ, பெண்ணே, மழை வரும் போல் இருக்கிறது. உன்னுடைய தயிர் பானைகளை மரத்திற்கு கீழே நனையாத அந்த இடத்தில் வை என்றார். சில சிஷ்யர்கள் அவளுக்கு உதவியாக பானைகளை எடுத்து மரத்திற்கு கீழே வைத்தார்கள். பெண்ணே, இந்த பானை உள்ளே தயிர் இருக்கிறது, நெய்யும் புல்லும் கூட இருக்கிறது அல்லவா என்றார் உடையவர். அந்த பெண் யோசித்துவிட்டு, ஆம் சாமி, மாடு புல்லை தின்று பால் கொடுத்தது, பால் தயிரானது, தயிரை கடைந்தால் வெண்ணெய், அதை காய்ச்சினால் நெய் என்றாள். இது போலத்தான் பெருமாள் எல்லோரிடத்திலும் மறைந்து கொண்டு பல ரூபங்களில் இருக்கிறார் என்றார் உடையவர். அந்த பெண் வியந்து பார்த்தபோது மேலும் சில தூறல் விழுந்தது. குழந்தாய், இந்த மழை துளியும் பெருமாள் தான் என்றார் உடையவர். அந்த பெண் புரியாமல் விழித்தபோது, பிள்ளாய், மேலே மேகத்தில் தண்ணீர் இருக்கிறது, ஆனால் நம் கண்களுக்கு அவை தெரிவதில்லை. அதுபோல பெருமாள் பரம்பொருளாக மேலே இருக்கிறார். கடலில் தண்ணீர் இருக்கிறது, ஆனால் கடலின் அளவு, அதன் ஆழம் நமக்கு தெரியாது. அதுபோல பெருமாள் வியூகம் அமைத்து கொண்டு வியூகமூர்த்தியாகவும் இருக்கிறார். அவர் என்ன வியூகம் அமைக்கிறார் என்று நமக்கு தெரியாது. இதோ இந்த தூறல் கீழே விழுகிறது,
பெருமாள் பல அவதாரங்கள் செய்து கீழே மழை போல் வருகிறார். மழையினால் இந்த பூமி செழிப்பு அடைகிறது. அதுபோல அவதாரங்களால் நம்மை காத்து ரட்சிக்கிறார். விபவாவதாரம். நாம் உருவாக்கும் ஏரிகளிலும் கிணறுகளிலும் தண்ணீர் இருக்கிறது. அதுபோல பெருமாள் விக்கிரக ரூபத்தில் அர்ச்சை வடிவில் குடிகொண்டு இருக்கிறார். இந்த பூமிக்கு அடியிலும் தண்ணீர் ஓடுகிறது. அது நம் கண்களுக்கு தெரியாது. அதுபோல அந்தர்யாமியாக எல்லா இடத்திலும் மறைந்தும் இருக்கிறார் பெருமாள். ஆழத் தோண்டினால் நீர் புலப்படும். ஆழ்வார்களைப் போல ஆழ்ந்த பக்தியில் ஆழத் தோண்டினால் பெருமாள் நம் கண்களுக்கு புலப்படுவார் என்றார். சின்ன பெண் பேச முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். உடையவர் தொடர்ந்தார். இந்த தண்ணீருக்கு நிறமில்லை. ஆனால் மரத்திற்கு அடியில் தண்ணீரை பார்த்தால் பச்சையாக தெரியும். குளத்தை பார்த்தால் நீல நிறமாக இருக்கும். கையில் எடுத்தால் தண்ணீருக்கு நிறம் கிடையாது. அதுபோலத்தான் பெருமாள். அவனை இந்த நிறமற்றவன் என்று கூற முடியாது. அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். பெருமாள் நீர் போன்றவர். நீரின் தூய்மை பள்ளத்தை நோக்கியே பாய்வது. அதுபோல நம்மை நோக்கியே பெருமாள் வருவார். நீரில் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு ஜீவனும் பிழைத்திருக்க முடியாது. இந்த மரத்திற்கும் நீர் வேண்டும். அதில் இருக்கும் குருவிக்கும் கீழே நிற்கும் உனக்கும் எல்லோருக்கும் எனக்கும் நீர் வேண்டும். நீர் போல எல்லா ஜீவனுக்கும் பெருமாளே ரட்சகனாவார். நீரின் தன்மை குளிர்ச்சி. வெந்நீராக இருந்தாலும் சற்று நேரத்தில் அது குளிர்ந்துவிடும். அதுபோல பெருமாள் பக்தர்களுக்கு குளிர்ச்சியானவர். அதே வெந்நீர் நம்மீது பட்டு விட்டால் அதற்கு மருந்தும் நீரே. குளிர்ந்த நீரை ஊற்றுவது. அதுபோலே பெருமாள் நமக்கு மருந்தும் ஆகிறார். நீருக்கு ஒரு வடிவம் கிடையாது. பானையில் இருந்தால் பானையின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். கிணற்றில் இருந்தால் கிணற்றின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். அதுபோல பெருமாள் நாம் விரும்பும் வடிவத்தை எடுத்துக்கொள்வார். நீர் பிறருக்கே பயன்படும். நீர் என்றுமே நீரை குடிக்காது. அதுபோல பெருமாள் பக்தர்களுக்கே எப்போதும் பயன்படுவார். கொஞ்சம் இடம் கொடுத்தாலே நீர் உள்ளே புகுந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்துவிடும். அதுபோல ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்ற அஜாமிளன் போல் தெரியாமல் அவன் பெயரை உச்சரித்தாலே அவன் நம் மனதின் உள்ளே புகுந்து நம்மை ஆக்கிரமிக்க தொடங்குவான். மிகச்சிறிய கல் நீரில் விழுந்தால் மூழ்கிவிடும். ஆனால் பெரிய மரக்கட்டை நீரில் மிதக்கும். தலைகணம் இருந்தால் மூழ்கி விடுவோம். பக்தி இருந்தால் அதில் மிதக்கலாம். வற்றிய ஆற்றில் மேடு பள்ளம் எல்லாம் தெரியும். ஆனால் ஆற்றில் நீர் ஓடும்போது மேடு பள்ளம் தெரியாது. அதுபோல பக்தர்களிடம் ஏற்ற தாழ்வு பார்க்க மாட்டார் பெருமாள். அருமை சாமி, பெருமாளின் குணங்களை புரிய வைத்து விட்டீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், என்ன புரிந்து கொண்டாய் பெண்ணே என்று கேட்க, அதற்கு அந்த சின்ன பெண், அவனே எல்லோரையும் படைப்பவன், அவனே எல்லா இடத்திலும் இருப்பவன், அவனே எல்லாவற்றையும் நடத்தி ஆள்பவன், அவனே பெரும் சக்தி படைத்தவன், அவனே தெய்வம், அவன்தான் நாராயணன். அப்போது ஒரு சிஷ்யர், பெண்ணே, ஆழ்ந்த விஷயங்களை சுலபமாய் கூறிவிட்டாயே என்றார். அருளாளி கண்டேனோ நல்லானை போலே என்றாள் அந்த சின்ன பெண். கார்மேகம் பொழிய போகிறதா அடுத்து? நீர் நம்மை இன்று விடாது போலே இருக்கிறதே என்றார் உடையவர் புன்னகையுடனே. 62ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.